This is how you can make arrow following polygon line in Tensor Resolve. First வந்து பார்த்தீங்கன்னா Tensor Resolve போயிட்டுக்கப்புறம் எஃபெக்ட் போயிட்டு ஃபியூஷன் கம்போஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. ஃபியூஷன் கம்போஷன் எடுத்து ட்ராக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் போய்க்காங்க. ஃபியூஷன் டேப் போயிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேக்ரவுண்டோட வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பேக்ரவுண்டோட எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்சன் வந்து கம்மி பண்ணிட்டு செகண்ட் பேக்ரவுண்டோட வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் வந்து அழுத்தினீங்கன்னா பெயிண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் அடிச்சுக்கோங்க. மாஸ்க் பெயிண்ட்டுக்கும் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் பெயிண்டோட வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கோடு கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கோடு கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாலிகான் இருக்கும். பாலிகான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணிட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெரிஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு மாஸ்க் பெயிண்ட்டுக்கு வந்து போயிட்டுக்கோங்க. மாஸ்க் பெயிண்ட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரோக் கண்ட்ரோல் போயிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டிவ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிட்டு ஒரு இது வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் இடத்துல வந்து வச்சுட்டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி ஆரோவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருங்க. அது வந்து STU ஆரோவோட ஃபாண்ட் வந்து இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ரிசால்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கப்புறம் சர்ச் பண்ணிங்கன்னா STU ஆரோன்னு இருக்கும். இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆரோ வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. லேயர் போய்ட்டு பாயிண்ட்லேருந்து பேக் வந்து மாற்றிக்கோங்க. பாயிண்ட்லேருந்து பேக் வந்து மாஸ்க் பெயிண்ட்டுன்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு போய்ட்டு பாலிலைன் ஸ்ட்ரோக் பாலிலைன் இருக்கும். அது வந்து காப்பி பண்ணி மேலே போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போய்ட்டு மேலே வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேத் போய்ட்டு பேத் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கும். பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கணும். லேஅவுட்டுக்கு போய்ட்டு லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆன் பேத்துன்னு இருக்கும். அதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் கனெக்ட் டு இருக்கும். அது வந்து பாலிலைன் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எண்டுன்னு வந்து இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேடிங் போய்ட்டு ஷேடிங் வந்து கீழே வந்துன்னா பொசிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செட் இருக்கும். இந்த ஆஃப் செட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஏற வந்து உங்களுக்கு தேவையானது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். That's it boys. For more such content, follow me for more. Follow பண்ண மறந்துடாதீங்க. Instagram, YouTube இருக்கு. ஃபாலோ பண்ணிடுங்க.